பிதாவாகிய கடவுள் ஒளியாக இருக்கிறார். அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். யூதர்கள் அல்லாத மக்களுக்கு இயேசு நற்செய்தியை முதல் தடவையாக அறிவித்த போது அந்த மக்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. பிதாவாகிய கடவுள் வெளிச்சமாக இருப்பதற்கும் குமாரனாகிய கடவுள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்தின் வெளிச்சமாக அடையாளப்படுத்திக் கொள்ளப்படுவதின் உண்மையான பொருள் என்ன? இது போன்ற கேள்விகளுக்கு இந்த காணொளியின் பதில் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்னும் அதிகமாக ஆழமாக தெரிந்து கொள்ள இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியான பகுதிகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்திகளுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகள் வசனத்தை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு இந்த செய்திகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வழங்கி வருகிறேன். எனவே இந்த செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை ஆதரித்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அதிகமாக தியானிக்கிற இந்த காலகட்டங்களில் அதை குறித்து ஒரு சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து யார் என்றால் தேவனுடைய குமாரன் என்று உங்களுக்கு தெரியும். அவர் கடவுளுடைய குமாரன். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மையை ஒப்பு கொடுத்து அந்த பலியின் மூலமாக நாம் பிதாவோடு கடவுளோடு ஒப்புரவாகி அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இது அவரை பற்றி உள்ள அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜெனரல் ட்ரூத். இயேசு கிறிஸ்து யார் என்றால் கடவுளுடைய குமாரன். இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் அவதரித்தார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆனா அவர் கடவுளுடைய குமாரன் என்பது மாத்திரமல்ல, அவருக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கிறது. அவர் யார் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் யாராக காணப்பட்டார் என்றால், கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாக அவர் காணப்பட்டார், அல்லது மகிமையின் சுடரொளியாக காணப்பட்டார். மாட்சிமையின் சுடரொளி, கடவுளுடைய மகிமையின் சுடரொளி என்றால் என்ன என்பதை குறித்து, அதை பற்றியுள்ள சத்தியங்கள் என்ன என்பதை குறித்தும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னை பல வகைகளில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நானே வாசல், நானே வழி, நானே ஜீவ அப்பம் என்று பல வகைகளில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சொன்ன முக்கியமான அடையாளங்கள் ஒன்று என்னவென்றால், நானே ஒளியாக இருக்கிறேன், ஐ ஆம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் என்று பல இடங்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யோவான் 8:12 பார்க்கும் பொழுது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவொளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 9:5 பார்க்கும் பொழுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஒளி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை, லைட்ஸ். இதுதான் இந்த நாளுடைய தியானத்தினுடைய மைய பொருள். அவர் ஏன் தன்னை உலகத்திற்கு ஒளி என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதுல மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் வெளிப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி, பொது ஊழியத்தை எங்கே ஆரம்பித்தார் என்றால், கலிலியா கடற்கரை ஏரியாவில் உள்ள அந்த இடத்தில் தான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். செபுலின் நப்தலின் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதி அது. இந்த பகுதியில் தான் அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அவர் முதல் அதிசயம் செய்த இடம் கானா ஒரு கல்யாணம், பிரசங்கம் செய்த இடம் நாசரேத். ஆனால் புற இன மக்களுக்கு, யூதர் அல்லாத மக்களுக்கு தன்னுடைய பிரசங்கத்தை, தன்னுடைய தேவ செய்தியை அளிக்க தொடங்கிய இடம் எதுவென்றால் இந்த கலீலியா பகுதியில் உள்ள அந்த ஏரியா தான். அதுதான் அவருடைய சென்டர் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லலாம். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 4வது அதிகாரத்தில் படித்து பார்த்தால் நமக்கு தெரியும்.
இந்த கலிலியா பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்றால், இந்த பகுதி அசிரியர்களால் கைப்பற்றப்பட்டு அந்த மக்கள் அகதிகளாக அந்த தேசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பர், ஒரு மேசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் மிகப்பெரிய பிரசங்கத்தை செய்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பித்தார் என்பதையும் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். இதை பற்றியுள்ள தகவல்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 15வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்து தன்னுடைய 9ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார். என்னவென்றால், அந்த 9ஆம் அதிகாரம் முழுவதுமா படிச்சு பார்த்தா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியுள்ள தீர்க்க தரிசன வசனங்கள். அப்படி சொல்லும் போது அது 9:2 பார்க்கும் பொழுது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற மக்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி பயன்படுத்துகிறார். அந்த கலிலியா பகுதியில் உள்ள புறஜாதி மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன செய்தியினுடைய முதல் பாயிண்ட் என்ன? மிகப்பெரிய வெளிச்சத்தை நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் வெளிச்சத்தை கண்டடைவீர்கள். என்னுடைய சுவிசேஷம் இருளை வெளிச்சமாக்குற ஒரு காரியம் என்பதை அடித்தளமாக கொண்டுதான் இந்த இடத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்ற செய்தியை புறையின மக்களுக்கு அறிவித்த இடம் இந்த கலிலியா பகுதி. அப்பொழுது அந்த மக்கள் மிகப்பெரிய ஆவிக்குரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து ஒளியா இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, இருளில் உள்ள ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காண்பார்கள். வெளிச்சம் என்பது நமக்கு மிகப்பெரிய அவசியமான ஒரு காரியம். அறியாமைங்கிற இருளை நீக்கக்கூடிய காரியம்தான் வெளிச்சம். பாவ இருளை அகற்றக்கூடிய காரியம்தான் வெளிச்சம். அடிமைத்தன இருளை போக்கக்கூடிய காரியம்தான் இந்த வெளிச்சம். சாத்தானுக்கு அடையாளமாக இருப்பதே இந்த இருள். இந்த இருளை போக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிச்சம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வெளிச்சமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா விதமான இருளான காரியங்களுக்கும், அறியாமையின் இருள், பாவ இருள், அடிமைத்தனத்தின் இருள், இன்று பலவிதமான இருளுக்கு அவர் மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஒரு ஆன்மீக வெளிச்சம் தேவை. மூட நம்பிக்கைகள், பலவிதமான மனிதமான அற்ற பல முறைமைகளுக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுப்பது எது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையாகிய அந்த ஆவிக்குரிய வெளிச்சம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிச்சம் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவும் ஒரு வெளிச்சம். அதே வேளையில் பிதாவாகிய கடவுளும் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16 பார்க்கும் பொழுது, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இறைவன் ஒருவரே, அவர் காணக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறார். யாரும் அப்ரோச் பண்ண முடியாத ஒரு இடத்தில் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கிறார் என்று சங்கீதம் 104:2 பார்க்கலாம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். அவருடைய வெளிச்சம் அவருக்கு ஒரு ஆடையாக இருக்கின்ற பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:17 பார்க்கும்போது சகல விதமான ஒளிகளுக்கும் பிதாவாக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அந்த தந்தையிடம் இருந்துதான் எல்லா விதமான வெளிச்சங்களும் வருகிறது. எனவே பிதாவாகிய கடவுளும் ஒரு வெளிச்சம். அதே வேளை இந்த உலகத்திற்கு குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்துவும் ஒரு வெளிச்சமா இருக்கிறார். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடவுளும் ஒரு வெளிச்சம், அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வெளிச்சம். ஆனால் இந்த இரண்டுக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 2 வெளிச்சத்தையும் சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதி எதுவென்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலேதாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்தவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார்.
இயேசு கிறிஸ்து யார் என்றால் பிதாவாகிய கடவுளுடைய மகிமையின் பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய கடவுளுடைய மகிமையின் பிரகாசம். ஆங்கிலத்துல பார்த்தால் ரேடியன்ஸ் ஆர் பிரைட்னஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜரிகம் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளி. அப்படி என்றால் இந்த கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளி என்பதற்கும் கடவுளே வெளிச்சமாக இருக்கிறார் என்பதற்குள்ள என்ன வித்தியாசம்? இதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிதாவாகிய கடவுள் என்பது சூரியனை போல. சூரியனையும் அதனுடைய பிரகாசத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. சூரியன் என்றாலே பிரகாசம், சூரியன் என்றாலே வெளிச்சம். பிதாவாகிய கடவுள் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், அன்அப்ரோச்சபிள் லைட்ஸ். அந்த வெளிச்சத்துக்குள் யாரும் செல்ல முடியாது. அந்த சூரியனிலிருந்து வெளிவருகிற அந்த ரேஸ் இருக்குல்ல, அதுதான் குமாரனாகிய கிறிஸ்து. அதே வேளையில் சூரியனுடைய பிரகாசமும் ஒன்றுதான், கதிரொளியில் காணப்படுகின்ற பிரகாசம் ஒன்றுதான். ஆனால் சூரியன் வேறு, சூரியனுடைய கதிரொளி என்பது வேறு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், குமாரனாகிய கிறிஸ்து பிதாவுக்கு இன்ஃபீரியர் அல்ல. இரண்டுமே கோ ஈக்குவல். தன்மையின் அடிப்படையில் அந்த சேரக்கூடாத ஒளியில் யாரும் வாசம் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினாலே சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற கதிரொளியாக குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனால்தான் உலகத்தின் வெளிச்சமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். சூரியனில் காணப்படுகின்ற அந்த ஒளியின் தன்மையும் கதிரொளியில் காணப்படுகின்ற அந்த ஒளியின் பிரகாசத்தின் தன்மையும் ஒன்றுதான். இதுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனால் சூரியன் என்பது வேறு, சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற கதிரொளி என்பது வேறு. இதைத்தான் எபிரேயர் 1 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னவென்றால், இவர் என்றால் குமாரனாகிய கிறிஸ்து. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையாக இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், is the radiance or the brightness of his glory. அவரிடத்தில் தோன்றுகின்ற அந்த கதிர் ஒளியைப் போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் காணப்படுகின்றார். இதில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு இருளை அழிக்கின்ற, இருளை மேற்கொள்கின்ற ஒளியாக காணப்படுகின்றார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒளியாக காணப்படுகின்றார். இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவதெல்லாம் மோர் லைட்ஸ் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். அதேவேளை உலக மக்களுக்கு பாவ இருளின் ஆதிக்கத்தில், சாத்தானுடைய இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரே ஒளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகின்றார். அதனால்தான் முதல் அவருடைய பிரசங்கத்திலேயே கலிலேய மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மிகப்பெரிய ஆவிக்குரிய வெளிச்சத்தை கண்டதாக வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடைசி நாட்களில் இந்த வெளிச்சத்தை பற்றியுள்ள ஒரு புரிதல் நமக்கு தேவை. அந்த வெளிச்சம் நம்மிடத்தில் காணப்படுகின்றது. அந்த பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ரேடியன்ஸ், அந்த ஒளி கதிர்கள் இந்த உலகத்தில் மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியா நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் இதை பற்றி உங்கள் விமர்சனங்களை யூடியூபில் பதிவிடுக. இந்த 2025 ஆண்டு காலம் முழுவதுமாக கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்க, போதிக்க அடியனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த எளியவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற உங்களுடைய ஜெபங்களை நாடி நிற்கிறேன். விசுவாசிகளுக்கு பயனுள்ளதாக இந்த செய்திகள் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜெப ஆதரவை அடியே நாடி நிற்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.